ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஐடி வித் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னால் என்ன, ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருக்கிறப்ப நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணலாமா, நம்ம ஸ்டார்ட் அப்பில் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னு. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுங்கிறது எம்என்சி கம்பெனிஸ் மாதிரி இருக்காது. குளோபல் லெவலில் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு சின்ன கம்பெனியாக இருப்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் நேஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்குள்ளேயோ மட்டும்தான் அவங்களோட பிரான்ச் இருக்கும். இட் மீன்ஸ் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் மேஜராக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். அண்ட் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கவுண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நம்ம உள்ளே போகும்போது நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெருசாக ப்ராசஸ் இருக்காது, பெருசாக ஒரு ஹையராரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஓகே, ஸோ டெக்னாலஜிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, அண்ட் அவங்க ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராஜெக்ட் அதில் இன்டெப்த்தாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. இப்படி தான் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் எப்பயுமே ஸ்டார்ட் அப் வைப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னப்பா ஸ்டார்ட் அப் வைப் அப்படின்னு தானே கேட்குறீங்க? சொல்கிறேன். ஸ்டார்ட் அப் வைப் அப்படின்னா என்னென்னா, அந்த ஒரு என்விரான்மெண்ட் எப்பயுமே ஃபாஸ்ட்டு பேஸ்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அதாவது எப்பயுமே ராக்கெட் ஸ்பீடில் போகிற என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அதாவது அங்கே வர ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், நம்ம அங்கே கற்றுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஹை எனர்ஜி அட்மாஸ்ஃபியரில் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ரொம்ப பேஷனேட்டடாக இருப்பாங்க. அதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளும் அதே ஃபேஸில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கலாம். அது டெக்னாலஜியாக இருக்கலாம், புதுசாக நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஒரு ஐடி கம்பெனியை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க, அதை எப்படி ரன் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக கூட இருக்கட்டும். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் நம்மளுக்கு அது கிளியராகவும் விசிபிளாகவும் தெரியும். அடுத்தது இதை வந்து ஒரு இன்னோவேட்டிவ் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னோவேட்டிவ் பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் ஜென்ரலாகவே நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. நிறைய பேர் பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணுவாங்க. பிரெயின் ஸ்ட்ராமிங்னா என்னென்னா, புதுசாக ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டில் என்ன டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு, அந்த டெக்னாலஜியை நம்ம கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? ஸோ அப்படிங்கிற மாதிரி ஆர்என்டிஸ் நிறைய இருக்கும் அங்கே. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதேமாரி உங்களோட லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அதிகமாக இங்கே செஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் அதிகமாக ஒர்க் இருக்குமேப்பா அப்படின்னு தானே சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் அதிகமாக ஒர்க் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் உங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியை பற்றி ஒரு நல்ல ஓவர்வியூ கிடைக்கும். ஒரு கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறது, அது எப்படி ரன் பண்ணுறது, ஒரு ஹையராரிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேஸ் கோர் திங்ஸ் எல்லாமே உங்களால் நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்தது இம்பேக்ட்ஃபுல் ஒர்க் அப்படின்னு ஐடியில் ஒன்று இருக்குது. அது என்ன இம்பேக்ட்ஃபுல் ஒர்க்? எப்பயுமே அவங்க ஒரு குட் ஒர்க் பண்ணால் ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு க்ரோத் அண்ட் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம மல்டிபிள் டீம்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த மாதிரி மல்டிபிள் டீம்ஸ் கூட அவ்வளோ ஈஸியாக நம்மளால் கொலாபரேட் பண்ண முடியாது. பட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு சிங்கிள் ரோல் அசைன் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு சிங்கிள் பர்சனுக்கு மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கும். அது என்னப்பா மல்டிபிள் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் டெவாப்ஸ் மாதிரி. இப்போ எப்படி டெவாப்ஸுங்கிற ஒரு என்ஜினியர் வந்து டெவலப்மெண்ட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு ஆப்ரேஷனும் தெரிஞ்சிருக்கணும். இட் மீன்ஸ் டெவலப்மெண்ட்டில் 2-3 பிரான்ச்சஸ் இருக்கும், ஆப்ரேஷனில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இது எல்லாத்த பார்த்தினா கலெக்டிவ்
இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருக்கணும். கலெக்டிவ் நாலேட்ஜ் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவர் ஒரு டெவாப்ஸ் என்ஜினியரா இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்றோம்னா, நமக்கு ஒரு சிங்கிள் பர்ட்டிகுலர் ரோல் எப்பயுமே இருக்காது. மல்டிபிள் ரோல் இருக்கும். இந்த மல்டிபிள் ரோல்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால வேரியஸ் டெக்னாலஜிஸை ஈஸியா கத்துக்க முடியும். ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம கேரியர் பாத்த ரொம்ப சூப்பர்பா செட் பண்ண முடியும். ஓகே. அடுத்தது பில்டிங் எ நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் அப்ல. அது என்ன பில்டிங் எ நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஈஸியா நம்மளோட சிஇஓ, சிடிஓ, மேனேஜ்மென்ட் டீம் இவங்க கூடலாம் ஈஸியா இன்டராக்ட் பண்ண முடியும். இந்த இன்டராக்ஷன் மூலியமா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எப்படி இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? அவங்க எப்படி ரன் பண்றாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட்ஸ் வருது? ஒரு கிளையண்ட் கிட்ட இருந்து என்ன மாதிரியான பில்லிங்ஸ வந்து ப்ரொசீட் பண்ணி வாங்குறாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிய எப்படி கலெக்டிவா ரன் பண்றது? அப்படிங்கிற ஒரு ஓவரால் நாலேட்ஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி ஒரு கம்பெனி சிஇஓ, சிடிஓ கூடலாம் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அவங்க அவங்க வந்து நம்மகிட்ட நல்லா பேசுறாங்க. நம்ம அவங்ககிட்ட நல்லா பேசுறோம் அப்படின்னா, நமக்கும் ஒரு நல்ல ஐடியா வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. என்ன மாதிரி ஃபியூச்சர்ல வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதுவே நம்மள ஒரு என்டர்பிரனர்ஷிப் மெட்டீரியலா மாத்துறதுக்கு உண்டான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. நம்ம அத தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட ஓன் கம்பெனிஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லன்னா அந்த நாலேட்ஜ நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லன்னா நம்ம இன்னொரு கம்பெனிக்கு போறோம்னா, அங்க ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நெறைய சான்சஸ் வந்து அ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல வந்து உருவாகும். அண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல மேஜரா இன்னொரு விஷயத்த பார்த்தோம்னா, அவங்க எப்பயுமே அவங்களோட ப்ராஃபிட்ஸ அவங்களே எடுத்துக்கணும் முழுசா அப்படின்னு நெனைக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க எம்ப்ளாயீஸுக்கு அத போனஸா தரதோ, இல்ல அவங்கள ஏதாவது அ மந்த்லி டீம் டின்னர்ஸ் கூட்டு போறதோ, இல்லன்னா வேற எங்கேயாவது ரெசார்ட் புக் பண்ணி எம்ப்ளாயீஸ கூட்டு போறது, இல்லன்னா ஏதாவது ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போறது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி செய்வாங்க. ஏன் செய்வாங்கன்னா, அடிப்படையா அவங்களுக்கு இருக்கிற அ ஐடியா வந்து ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம எம்ப்ளாயீஸ நம்ம சந்தோஷமா பார்த்துக்கிட்டா, கண்டிப்பா அந்த எம்ப்ளாயீஸ் அவங்களால முடிஞ்ச ஃபுல் எஃபோர்ட்ட போட்டு, நமக்கு அத ஒரு ப்ராஃபிட்டபிள் வேல வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அப்படின்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எப்பயுமே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதிகமா குடுப்பாங்க. எம்ப்ளாயீஸ முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அ எப்பப்பலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ, அப்பலாம் அவங்கள ஏதாவது சர்டிஃபிகேஷன் முடிக்க வைக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது அப்ஸ்கில் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ, அத அப்ஸ்கில் பண்றதுக்கு ட்ரை பண்றதாகட்டும், அதுக்கு உண்டான கோர்சஸ் ஃப்ரீயா ஏதாவது ஒரு வெப்சைட்லயோ, ஸோ அந்த மாதிரி அ அலோகேட் பண்ணி தர்றது. ஸோ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள செய்வாங்க. ஸோ கலெக்டிவ்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல ஒர்க் அதிகமா இருக்கும். டெக்னாலஜிஸ் நம்ம அதிகமா கத்துக்கலாம். நம்ம கேரியர் பாத்த பில்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எப்பயுமே ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷனா இருக்கும். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, தாராளமா உங்க கேரியர நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட கேரியர நான் ஸ்டார்ட் அப் கம்பெனியில தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்தா, தாராளமா நீங்க லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க் யூ.